அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசைன் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. தலைமறைவாக உள்ள 2 பேரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நெல்லை டவுன் பகுதியில் இடப்பிரச்சனை காரணமாக விருப்ப ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசைன் பிசிடி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறி தச்சநல்லூர் பால்கட்டளைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் டவுன் பகுதியைச் சேர்ந்த அக்பர் ஷா ஆகிய இருவர் நேற்று தினத்தில் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய நபர்களை தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் உடலை வாங்கப் போவதில்லை என கூறி உயிரிழந்த ஜாகிர் ஹுசைன் மகள் மற்றும் குடும்பத்தினர் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியான கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது மனைவி நூரின் ஷா 2 பேரையும் பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மதுரை, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களிலும் தலைமறைவான 2 பேரையும் பிடிக்க தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே நேற்று நீதிமன்றத்தில் 2 சரணடைந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ராஜா.